முருகனின் 6 படைவீடுகள் தெரியுமா? முதல் படைவீடு திருப்பரங்குன்றம். முருகனின் முதல் இருப்பிடம் திருப்பரங்குன்றம் கோவில். இங்கு முருகன் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்தார். இங்கு முருகன் அமர்ந்த நிலையில் அருள் பாலிப்பது தனித்துவம். இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர். முருகனின் இரண்டாவது இருப்பிடம் கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர். இங்கு முருகன் சூரபத்மனை வென்றார். இதனால் இது ஜெயந்தி என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாம் படைவீடு பழனி. மூன்றாவது இருப்பிடம் பழனி. இங்கு முருகன் தண்டாயுதபாணியாக வழிபடப்படுகிறார். இங்கு செய்யப்படும் பால் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பல நோய்களை குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. நான்காம் படைவீடு சுவாமிமலை. இங்கு முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அதனால் அவர் சுவாமிநாதன் என அழைக்கப்படுகிறார். ஐந்தாம் படைவீடு திருத்தணி. இங்கு முருகன் வள்ளியம்மனை திருமணம் செய்தார். சூரதத்மனை வென்ற பிறகு இங்கு ஓய்வு எடுத்தார். ஆறாம் படைவீடு பழமுதிர்ச்சோலை. முருகனின் 6வது இருப்பிடம் மதுரைக்கு அருகிலுள்ள பழமுதிர்ச்சோலை. இங்கு முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இங்கு ஔவையார் சோதிக்கப்பட்டார். இந்த 6 படைவீடுகளையும் தரிசித்தால் வாழ்க்கை மாறும்.